உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஏதாவது கொள்கை இருக்கா? எடுத்த உடனே நீங்க சிஎம் வந்துட்டீங்களோ? 15 வருஷமா கோல்கேட்லாம் வச்சு என்னத்தை கிழிச்சிங்கன்னு கேளு. சும்மா. ஆமா, நீ யாரு? யோ டிபி பார்த்தா தெரியலையா? சும்மா 15 வருஷம் கத்திட்டு தானடா இருக்கீங்க. சட்டசபை வாசல மீச்சிருப்பீங்களா நீங்க? ஐயோ யாருக்காக கத்துறோம்? தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தான் கத்துறோம். அதை போய் கிண்டல் பண்றான். இலவசமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2 கட்சியோட இவங்க தான் இலவசம் அதிகமா கொடுக்குறாங்க. முதல்ல பணி விட்டு வான்னு சொல்லு. முதல்ல நீ யாரு? ஆனா நான் விஜய் ரசிகன். ஆனா சீமன் தொண்டுன்னு இலவசமே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு போய் இலவசம் தானே இப்ப நிக்கிறீங்க. ஏய், நீயாடா இதெல்லாம் பண்ண? பின்ன அவங்க 1 மணி நேரம் பேசுவாங்க. அதுல 40 நிமிஷம் மற்ற கட்சியெல்லாம் பொழந்துட்டு 10 நிமிஷம் தான் உங்க கட்சி பேசுவாங்க. அது மட்டும் எப்படி ஷேர் ஆச்சு? ஏய், விஜய் ரசிகன் சீமான் தொண்டன்லாம் சொல்லிடா. நீங்களாச்சும் பரவாயில்ல. அவங்க உங்களை பேசவே மாட்டானுங்க. களத்துல இல்லாதவங்க கூட எல்லாம் போட்டியே இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. களத்துல இல்லைன்னு உங்களை தான்டா சொல்றான்னு போர்ட்ரேட் பண்ணதெல்லாம் யாரு? அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க தான். நீயும் மாற்றத்துக்கு தான் வந்த, நானும் மாற்றத்துக்கு தான் வந்தேன். ஆனா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு இப்படி ஏமாற்றம் ஆயிடுச்சே. யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. விடக்கூடாது. ஆமா 2 பேர்ல யாருக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகம்? ஓட்டு நாங்க தான் நிறைய தொகுதியில அதிகம். நீங்க? பர்சன்டேஜ் வைஸ் எங்களுக்கு தான் அதிகம். அதுவா முக்கியம்? தொகுதியில யாரு அதிகமா இருக்கிறாங்களோ அதான் முக்கியம். தொகுதி என்ன முக்கியம்? மொத்த பர்சன்டேஜ்ல யார் அதிகமா இருக்கோ அதான் முக்கியம். கடைசி வரைக்கும் எங்க காலுக்கு கீழே அடிச்சிட்டு கிடங்க.